அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் அத்திப்பழம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் இருக்குது, அதை யார் சாப்பிடக்கூடாது, அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அத்திப்பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஊற வைத்த அத்திப்பழம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். நீங்கள் உலர்ந்த அத்திப்பழங்களை உண்ணலாம் என்றாலும் ஊற வைத்த அத்திப்பழங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். அத்திப்பழத்தை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். உலர்ந்த அத்திப்பழத்தை தண்ணீரில் அல்லது தேனில் ஊற வைத்து அதன் பிறகு சாப்பிடுவதே அத்திப்பழத்தை சாப்பிடுவதற்கான சிறந்த ஒரு முறையாகும். உலர்ந்த அத்திப்பழத்தில் உள்ள கால்சியம் உங்களது எலும்புகளை வலுப்படுத்தி அவற்றை எப்போதும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள மிகவும் உதவுகிறது. இதில் அதிகப்படியான இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், தயாமின், நார்ச்சத்து, வைட்டமின் சி, ஏ, கே, இ இருப்பதால் உடலுக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜன் சுழற்சியை தரும். உடலில் பித்தம் அதிகம் உள்ளவர்கள் தினமும் அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் கடும் பித்தம் வியர்வை வழியாக வெளியாகிவிடும். அத்திப்பழத்தில் இயற்கையான சர்க்கரைகள் அதிகம் இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் குறைந்த அளவிலேயே அத்திப்பழத்தை சாப்பிட வேண்டும் மற்றும் மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்ற வேண்டும். மேலும் சிறுநீரக நோயாளிகளும் கூட மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகே அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்திப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளன. அவை ஃப்ரீ ரேடிக்கல்களை அழிக்கின்றன. இது டிஎன்ஏ மற்றும் பிற உயிரியல் அமைப்புகளை சேதப்படுத்தும் புற்றுநோய், இதய நோய் வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது மற்றும் முதுமையின் உடல் அறிகுறிகள். மற்ற பழங்களை விட உலர்ந்த அத்திப்பழத்தில் அதிக கால்சியம் உள்ளது. கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை வராமல் தடுக்கலாம். நன்றி.